கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் சொல்றார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவர் உங்களை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார், தினமும் காத்து நடத்திடுவார். ஏசப்பா மேல பாரத்தை வச்சிடுங்க, தேவையில்லாமல் கலங்கி தவிக்காதீங்க, அவரே உங்களை நடத்துவார், சந்தோஷமாக இருங்க. உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுட்டு நிம்மதியாக இருங்க. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார், கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். அன்பார்ந்தவர்களே, நான் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை என்மேல் வைத்து விடுங்கள் என்று அவர் சொல்கிறார். இந்த நாளிலே அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாரங்கள் அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம், வேலையை குறித்து ஒரு பாரம், எதிர்காலத்தை குறித்து ஒரு பாரம், பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து ஒரு பாரம். இப்படி பாரங்களை சுமந்து கொண்டு தான் அநேக குடும்பத்தார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீ கலங்கி தவிக்காதே. அவர் மேலே உங்கள் பிரச்சனையை இறக்கி வச்சுருங்க. பலவித சோதனையில், பலவித வேதனையில், பலவித நெருக்கத்தில், பலவிதமான போராட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். அதை சுமந்து கொண்டு இருக்காதீர்கள். அது ஏசப்பட்ட இறக்கி வைங்க. கடன் பிரச்சனையாக இறக்கி வைங்க, பலவீனமாக இறக்கி வைங்க, பிள்ளைகள் திருமண காரியமாக இறக்கி வைங்க, எதிர்கால பிரச்சனையாக இறக்கி வைங்க. எல்லாவற்றையும் நீங்கள் இறக்கி வைத்து கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்க, அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். அதான் கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிரு, கலங்கி தவிக்காது. நீங்கள் இயேசு இரத்தத்தால் நீதிமானாக மாறி இருக்கிறீங்க. நீதிமானை அவர் தள்ளாட விட மாட்டார், உங்களை பதஷ்டப்பட விட மாட்டார், உங்களை கவலைப்பட விட மாட்டார். ஏன்னா அவருடைய இரத்தத்தால் நீங்கள் நீதிமானை மாறி இருக்கிறீர்கள். சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை இறக்கி வைங்க. அப்போ நான் பாரத்தை இறக்கி வைக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனை இருக்கலாம். தாப்புன்னு இந்த கடன் பிரச்சனை என்னால் தாங்க முடியல, இந்த கடன் பிரச்சனை உங்கள் மேலே வைக்கிறேன், எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்த்துருங்க. ஒருவேளை நீங்கள் பலவீனத்தில் இருக்கலாம், அந்த பலவீனத்தை ஏசாப்பா மேலே இறக்கி வைங்க. ஒருவேளை ஒரு ஒரு அவமானம் உங்களுக்கு இருக்கலாம், அதை ஏசாப்பா மேலே இறக்கி வைங்க. அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார், உங்களை கைவிடவே மாட்டார். சரிங்களா? கர்த்தர் மேலே உங்கள் பிரச்சனை வைங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, உங்கள் நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, உங்களுக்கு நன்மைகள் செய்வாரே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, உங்களுக்கு நன்மைகள் செய்வாரே. உன்னத தகப்பன் உங்களோடு இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளில் ஜெபம் கேட்டா, அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டா, அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டா. உன்னத தேவன் உங்களோடு இருக்க தேவையில்லாமல் கலங்காதீங்க. அதிசயங்களை அவர் செய்வார், அற்புதங்களை அவர் செய்வார், நீங்கள் கலங்கவே வேண்டாமே. இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருங்களே, கொஞ்சம் சந்தோஷமாக இருங்களே. மூஞ்சிய தொங்க போட்டு உட்காராம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கலகலன்னு இருந்துடுங்க. சிலுவையிலே செய்து முடித்து விட்டா, சிலுவையிலே செய்து முடித்து விட்டா. எதை பற்றியும் யோசிக்காதீங்க. தரித்திரத்தை சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். கடன் பிரச்சனை பற்றி கலங்காதீங்க.
பலவீனத்தை சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். சரீரத்தை பற்றி கலங்காதீங்க, நிந்தைகளை போக்கி விட்டார், அவமானத்தை போக்கி விட்டார் சிலுவையின் இரத்தத்தாலே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீங்க, எழுந்து ஒளி வீசுங்க. நீங்க உலகத்தின் வெளிச்சம், நீங்க எழுந்து ஒளி வீசுங்க. நீங்க மலை மேல் இருக்கிற பட்டணங்க, நீங்க மலை மேல் இருக்கிற பட்டணங்க, ஏங்க நீங்க கலங்குறீங்க? கீழே பார்க்காதீங்க, அப்பாவை மேலே பாருங்க. அதிசயத்தை செய்திடுவார், அற்புதத்தை செய்திடுவார். உற்சாகமாய் இருந்திடுங்க. இரத்தத்திலே எல்லாவற்றையும் முடித்து விட்டார், கலங்க தேவையில்லை. அவர் உங்களோடு இருப்பதனா, அவர் உங்களோடு இருப்பதனா சந்தோஷமா இருந்திடுங்க, சந்தோஷமா இருந்திடுங்க. சிலுவையிலே மீட்பை வாங்கி தந்தாரே, அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிலுவையிலே பாவத்தை மன்னித்தாரே, அதை கொஞ்சம் யோசனை பாருங்க. சிலுவையிலே தரித்திரத்தை முடிச்சிட்டாரே, அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சிலுவையிலே சமானம் தந்தாரே, கொலை செய்த 1:20 படி, அதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இரத்தத்தினாலே விடுதலை வாங்கி கொடுத்தவர், கொலை செய்த 1:20, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானம். கொரிந்தியரில் பவுலடி சொல்கிறார், அவர் தரித்திரத்தினால நம்ம ஐஸ்வர்யம் மாறி இருக்கிறோம். நமக்கு இரத்தத்தால் மீட்பு, இரத்தத்தால் விடுதலை, இரத்தத்தால் பாவ மன்னிப்பு, இரத்தத்தால் நீதிமான். ஏன் கலங்குறீங்க? பொண்ணையோ பொருளையோ கொடுத்து உங்களை மீட்டெடுக்காமல் இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்துட்டார். இன்றைக்கி ஒரு பெரிய அற்புதம் உங்களுக்கு நடக்க போகுது. நம்புறீங்களா? ஆமைன்னு சொல்லுங்கள். அறியாத காரியம், எட்டாத காரியத்தை உங்களுக்கு இன்றைக்கி செய்ய போகிறாரு. ஆமைன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி கொளுத்த கண்டிருப்பில் வளர போகிறீங்க. ஆமைன்னு சொல்லுங்கள். ஜாதிகளை சொந்தமாக்க போகிறீங்க. ஆமைன்னு சொல்லுங்கள். உங்கள் வெளிச்சத்தில் ராஜாக்களும் ஒளியிலும் ஜாதிகளும் கடந்து வர போகிறாங்க. ஆமைன்னு சொல்லுங்கள். நீங்கள் பிள்ளைகளையும் சமானத்தை பார்க்க போகிறீங்க. ஆமைன்னு சொல்லுங்கள். உங்கள் சந்ததி பெருக போகுது. ஆமைன்னு சொல்லுங்கள். நான் சொல்ல ஆமைன்னு சொல்லி பாருங்கள், அப்படியே உங்களுக்கு நடக்கும். நீர்க்கால ஓரமே நடப்பட்ட இலை உதிராக்கிற மரத்தை போல் நீங்கள் செலுத்தி இங்கே வளர போகிறீங்க. கர்த்தர் உங்களை அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விட போகிறாரு. ஆமைன்னு சொல்லுங்கள். அநேக ஜாதிகளை ஆளுவாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆமைன்னு சொல்லுங்கள். உங்கள் துக்கம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும். தைரியமாக இருங்க. நான் செபிக்கிறேன். ஏசப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மேலே உங்களுடைய வல்லமையும், உங்களுடைய மையமையும், உங்களுடைய கிருபையும், உங்களுடைய அற்புதமும், உங்களுடைய அதிசயம் கடந்து வரட்டும். ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.